சாம்பார், காரக்குழம்பு, மோர் குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சு போர் அடிச்சு போச்சுன்னா, அப்போ இந்த பச்சை பயிரில் இந்த குழம்பு, அதாவது கூட்டுன்னு கூட சொல்லலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லைங்க, லைட்டாக வதக்கணும். அதாவது கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம சாம்பாருக்கு போடுற மாதிரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு குக்கரில் விசில் வச்சுருங்க. உங்களுக்கு இப்போ 1 கப் நீங்கள் பச்சை பயிர் எடுத்திங்கன்னா ஒரு 3 to 4 கப் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது கரெக்டாக வரும். உங்களுக்கு குழம்பு மாதிரி வைக்கணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கூட்டு மாதிரி தான் ட்ரை பண்ணேன். இது என்ன பொடின்னா ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 2 பச்சை மிளகா, அப்புறம் தனியா, அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம், இது 3த்தையும் கொஞ்சம் பொடி பண்ணிக்கிட்டு வதக்கலாம் வேணாம், லைக் அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இது சின்ன வெங்காயத்தில் நம்ம வதக்கும் போதே சேர்த்து போட்டுட்டு அவ்வளோதாங்க, குக்கரில் ஆல்ரெடி வெந்திருக்கும்ல, அதை இதில் போட்டு முடிச்சிடுங்க. மேலே வேணால் நீங்கள் கொத்தமல்லி தூவி எடுத்துக்கலாம். எப்படிங்க, உங்களுக்கு ஒரு குழம்பு சொல்லிட்டேன்னா கூட்டாக கூட இதை வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இதே மாதிரி ஹெல்த்தி டிஷ்ஷஸோடு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறந்துடுறீங்க. ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதுதான் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.